ஜாதகத்திலையும் சரி, தனுசு ராசியில் போராடம்னு இருக்குது. போராடும், வாழ்க்கை முழுவதும் போராடும். என்னங்க படார்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லலைங்க, அது அப்படி தான் கொடுக்கு. அந்த நட்சத்திரம் அப்படி தான் கொண்டு போய் விடுது. போராடினாலும் ஜெயிச்சுக்குவாங்க. ரொம்ப போராட்டம் இருக்கும். அதேமாதிரி கடகராசி இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். கடகராசிக்கு குழந்துட்டு ஆயிலிய நட்சத்திரம் இருக்கும். ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை வந்துட்டு மாற்றான் தகப்பங்கிட்ட தான் வளரும். ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் உள்ள பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு திருமண வாழ்க்கை ஒன்றும் சுகப்படாது. மேஷராசி பரணி நட்சத்திரன்றாங்க. பரணின்னா என்னது? பரணி நட்சத்திரம் பிறந்தாக்கா தர்ணி ஆளணும். எங்கே ஆண்டாங்க? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது. அப்போ நம்பருக்குள்ளே நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி ராசிக்குள்ளே இருக்க தானே செய்யுது. அப்போது அல்டிமேட்டாக இவங்களை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ புரிஞ்சுக்கிறது என்னது? பேர் தான். அதுதான் நான் சொல்கிறேன், பேருங்கிறது உயிர் போன்றதுங்கிறது சொல்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். எதற்கு? தகவல் கொடுப்பதற்குத்தான். ஆமாம், நம்ம ஜாதக பிரகாரம் எடுத்துக்கோங்க. ஜாதகத்திலையும் சரி, தனுசு ராசின்னு எடுத்துக்கிறோம். தனுசு ராசியில் இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, போராடம்னு இருக்குது. போராடும், வாழ்க்கை முழுவதும் போராடும். என்னங்க படார்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லலைங்க, அது அப்படி தான் கொடுக்கு. அது அப்படி தான். நீங்கள் பாருங்கள், அந்த நட்சத்திரம் அப்படி தான் கொண்டு போய் விடுது. ஆனால் போராடினாலும் ஜெயிச்சுடுவாங்க. ஆனால் ரொம்ப போராட்டம் கொடுக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப இல்லை, ரொம்ப அதுக்கு தான் நான் சொல்லுவேன். போராடமா அது வாழ்நாள் ஃபுல்லாக போராட்டம் தான். ஈஸி சக்ஸஸ் வேறு, போராடி சக்ஸஸ்ஸு, போராட்டம் பெரிய லெவலில் பண்ணி சக்ஸஸ்ங்கிறது வேறு இல்லைங்களா? மனசு எவ்வளோ சஞ்சலப்படும். நான் என்ன பண்ணுவேன், நம்மகிட்ட நியூமராலஜி வராங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறது. அதுதான் ராசி நட்சத்திரத்தை கேட்டுக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் அப்படி பைபாஸ் பண்ணிடலாம். பேர் கொடுக்கும்போது பேர் வைக்க வராங்க, இடையில வராங்க, குழந்தைக்கு வராங்க, பெரியவங்களுக்கு வந்துடுறாங்க, எப்படின்னாலும் சரி. அதுமாதிரி கடகராசி இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். கடகராசிக்கு குழந்துட்டு ஆயிலிய நட்சத்திரம் இருக்கும். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை வந்துட்டு பெற்றோர்கள் அந்த குழந்தைய தாய் வருது, தாய் வராங்க, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கனாக்கா அந்த குழந்தை வந்துட்டு மாற்றான் தகப்பங்கிட்ட தான் வளரும். ஆயிலுமே அப்படி தான். நான் அதை சொல்ல மாட்டேன். ஒரு காலம் ஒருவருக்கு சொல்ல மாட்டேன். என்ன செய்வேன், அதுக்கு தகுந்த மாதிரி பேரை கொடுத்துடுவேன். சொல்லாமல் கொள்ளாமல் கொடுத்துடுவேன். இவங்க கொஞ்சம் வருஷம் கழித்து எங்கேயாவது போய் ஜாதகம் பார்ப்பாங்க. பார்க்குற இடத்துல சிலதெல்லாம் கேட்பாங்க. அவங்க கரெக்டாக தான் கேட்பாங்க. ஏன்னா ஜாதகத்தில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே, இருக்கிற கருத்து தானே சொல்லுவாங்க. இவங்களை கேள்வி கேட்பாங்க, இவங்க இல்லை அது மாதிரிலாம் இல்லைம்பாங்க. அப்போ கேட்பாங்க, நியூமராலஜி படி பேர் வச்சுருத்தீங்களா? ஆமாம், எங்கள் பேரை சொல்லிவிட்டு இங்கே தான் வச்சோம். அவர்கிட்ட வச்சிங்களா? அதெல்லாம் அவர் சரி பண்ணி விட்ருவார் அப்படிங்குது. ஏன்னா எனக்கு வந்து பேர் வைக்கிறது வந்து பெரிய பெரிய சாமியாருங்கள்கிட்டே அவங்ககிட்ட போய் கேட்டாலும் என்னை பற்றி சொல்லுவாங்க. நான் அவங்கள பார்த்துருக்க மாட்டேன். அவங்க சாமியாருங்க, சாதுகள், அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். அங்கே போகும், அவங்களே அனுப்புவாங்க. நான் செய்கிறது ஆத்மாத்மா செய்கிறேன், நேர்த்தியாக செய்கிறேன், 40 வருஷம் செய்கிறேன். அவங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குன்னு. அதனால் அந்த குழந்தைக்கு அந்த பேர் வைக்கும் போகும்போது அதை பைபாஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். சந்தோஷமாக போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு சொல்ல மாட்டேன். அதேமாதிரி ரோகிணி நட்சத்திரம் பெண்களுக்கு இருந்தால், ரோகிணி நட்சத்திரம் உள்ள பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு திருமண வாழ்க்கை ஒன்றும் சுகப்படாது. திருமணத்துக்கு முன்னே என்கிட்ட வந்துட்டாக்கா அதையும் நான் பைபாஸ் பண்ணி விட்டுருவேன். அதெல்லாம் கவலை கிடையாது. கல்யாணமே பண்ணாலும் ஒன்றாகாது. நான் அதெல்லாம் பண்ணாமல் பண்ணாக்கா திருமண வாழ்க்கைலாம் டிஸ்டர்ப் பண்ணிடுது. அது நம்ம இருக்கிறதுனால தானே சொல்கிறோம். சொல்கிறது எதுக்கு? இருக்க வைக்காமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அப்போது இந்த ராசி நட்சத்திரத்தில் கூட இவ்வளோ சமாச்சாரம் உள்ளுக்குள்ளே அதை அடங்கி இருக்குது. நாம் அதை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுறதுக்கு வழியை என்னென்ன தேடி அதை அழகாக கொடுத்துட்டு பைபாஸ் பண்ண வச்சிடணும். அவன் பண்ணி தானே அவன் அதுக்கு தானே வர்றாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்க தான் செய்யும். மேஷராசி பரணி நட்சத்திரன்றாங்க. பரணின்னா என்னது? பரணி நட்சத்திரம் பிறந்தாக்கா தர்ணி ஆளணும். எங்கே ஆண்டாங்க? ஏதாவது பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க யாருக்குன்னா பரணின்னு இருக்கான்? இல்லை, ஆள விட மாட்டேங்குது. அப்போது சிலது வந்து எதிர்மறையாக வேலை செய்யுது. என்கிட்ட கூட சொல்லுவாங்க, ஐயா பரணியா நாங்கள் தர்ணி ஆள்றோம் அப்படின்வாங்க. ஐயா நீ ஆள்றது எனக்கு சந்தோஷம், அங்கே அது காமிக்கல, நம்பர் காமிக்க மாட்டேங்குது, நான் அதை டியூன் பண்ணிக்கிறேன். இப்போ பரணி தர்ணி ஆள வச்சுருவோம். ஆனால் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வாங்கிப்பேன் நான். ஆமாம்,
அதை செய்யாமல் அதை தொடாமல் நான் பண்ணவே முடியாது. பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, எல்லாம் ஒரு உத்தரவு தான். வாங்கிட்டு கொடுத்துருவேன், மீதி அவர் பார்த்துக்கிடுவார், இறைவன் பார்த்துக்குவார். ஆமாம், அவர் கொடுக்க சொல்லிட்டாருன்னு பார்த்தா அவர் கனெக்ட் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது. அப்போ நம்பருக்குள்ளே நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி ராசிக்குள்ளே இருக்க தானே செய்யுது. அப்போது அல்டிமேட்டாக இவங்களை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று. இதில் நம்ம புரிஞ்சிக்கிட்டது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ புரிஞ்சிக்கிறது என்னது, பேர் தான். அதைத்தான் சொல்ல வந்தேன். ராசிலையும் இவ்வளோ இருக்குது, எண்களிலும் இவ்வளோ இருக்குது. அப்போ ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஜோசியம் பார்த்தாலும் சரி, அல்டிமேட்டாக அவங்க கடைசியில் என்ன செய்ய போகிறாங்க, பேர் தான் கொடுக்க போகிறாங்க. நம்பரில் பேர் தான் கொடுக்க போகிறாங்க. எந்த நம்பர், இது எந்த நம்பரை தொடணும் தொடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஐயோ, எல்லா நம்பரெல்லாம் தொட்டுறோம், எல்லாரும் நம்பரும் தொட முடியாது. இந்த நம்பரை நீங்கள் தான் தொடரணும், இவங்க தான் தொடரணும். மாற்றி தொட்டாலும் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, இந்த மாற்றான் தாய் வீட்டில் அந்த குழந்தை சொன்னீங்களே அப்படி இருக்குன்னாக்கா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்காவே அது ஆயிலி நட்சத்திரம். இப்படி எடுத்துக்கிறலாம், ரெண்டும் ஒன்று தான். ஒரு குழந்தைக்கு மாற்றான் தகப்பன் வீட்டில் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உங்கள் கேளுங்க, என்னம்மா உங்கள் நட்சத்திரம் ஆயிலுமா, ஆமாம் கேட்டாலும் அதே தான். அது கொண்டு போய் அது நிப்பாட்டிடுது. அதுமாரி அந்த நட்சத்திரத்துக்கு அந்த அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சக்தி, ஒரு ராசிக்கு ஒன்று இருக்குது. நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், இது ராசின்னா 3 நட்சத்திரம் 4 வந்துடும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் கொடுத்துரும். எண்கள் எப்படி கொடுக்குது, அதே தான். அப்போ இவங்களை தாங்கி பிடிக்கிறது யார், பேர் தான். அந்த பேர் தான் அவசியம் படிக்கிறது, முக்கியம் படிக்கிறது. அதுதான் நான் சொல்ல, பேருங்கிறது உயிர் போன்றதுங்கிறது சொல்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.